ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு ரெசிபி சப்பாத்தி, ஆம்லேட் சப்பாத்தி வித் சீஸ். இது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? இது எங்கள் பசங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு கேட்டாங்க, அவங்களுக்காக பண்ணது தான். ஃபஸ்ட்டு முட்டை வந்து பெப்பர் சால்ட் போட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கினேன். அதுக்கப்புறம் நல்லா சாப் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம், கேரட்டு, குடமிளகா, அப்புறம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா அந்த முட்டையோட மிக்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு தவாவில் ஆம்லேட்டுக்கு போட்டாச்சு. அதை மிக்ஸ் பண்ண அந்த கலவையை ஆம்லேட்டாக ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். அது பாதி வெந்ததுக்கப்புறம் நான் ஏற்கனவே செய்து வச்சுருந்த சப்பாத்தி எடுத்து அந்த ஆம்லேட் மேலே வச்சுட்டேன். இப்போது அந்த ஆம்லேட்டும் ஓரளவுக்கு வெந்திருக்கு. சப்பாத்தி ஆல்ரெடி வெந்தது தான். ஸோ இப்போ ஒரு ஸ்லைஸு சீஸ் எடுத்து அது சென்டராக வச்சுட்டு அதுவும் கொஞ்சம் சூடாகட்டும்னு வெயிட் பண்ணேன். சீஸ் அப்போ தான் சூடாகும்போது தான் அது மெல்ட் ஆகும். ஸோ அதனால் அது மெல்ட் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு திருப்பி 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு பார்த்தா கொஞ்சம் லைட்டாக எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த சீஸ் கொஞ்சம் மெல்ட் ஆகிருந்தது. ஆம்லேட்டும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த சப்பாத்தி தவாலேருந்து எடுத்துட்டேன். இப்போ அதை எங்கள் பசங்க அதை எடுத்து சாப்பிட்டாங்க. அதை சாப்பிடும்போது பிக்கும்போதே பாருங்கள், அந்த சீஸ் உள்ளே இருக்க அந்த சீஸும் வெளியே வருது. பசங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க.